ஹாய்மா, இன்றைக்கி பாருங்கடா உருண்டை குழம்பு சொல்லித்தரேன். ஆனால் உருண்டை குழம்புக்கு எல்லாருமே வெறும் கடலைப்பருப்பு மட்டும் ஊற வைப்பீங்க. அந்த கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதே மாதிரி அப்படியே பிடிச்சி குழம்புல போட்டுருவீங்க. அந்த மாதிரி பண்ணாமல் நம்ம பாருங்கள், குறப்பாக அரைச்சிக்கணும். அதில் வந்து பாதி உளுத்தம் கடலைப்பருப்பும் பாதி பருப்பும் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாஃப்டாக இருக்கும் உருண்டை குழம்பு. அதே மாதிரி இன்னும் சாஃப்டாக இருக்கிறதுக்கு நிறைய பேர் கல் மாதிரி தான் இருக்குது பாருங்கள். எண்ணெயில் வச்சு இந்த மாதிரி பாதி மட்டும் பொரித்து எடுத்துடணும். நம்ம மொத்தத்தையும் பொரிக்கக்கூடாது, வடை சுடுற மாதிரியெல்லாம் சுடக்கூடாது. ஓகேவா? இதை பாருங்கள், போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஒரே இப்போ போட்டுட்டோம், அவ்வளோதான். இதை எடுத்துடணும். இப்போ வந்து இந்த பக்கம் திருப்பிட்டு கொஞ்சம் இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக வெந்துடணும். அதுலேயே வடை சுடுறல்ல பாதி வடை மாதிரி சுட்டு எடுத்துருங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எப்பவும் காரக்குழம்பு தாளிக்கிற மாதிரி அதெல்லாம் போட்டு தாளிச்சுட்டு இதை வந்து அதில் போட்டுட்டோன்னா அது நல்லா ஊறிடுச்சுன்னா அப்படியே சாஃப்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செய்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்றுக்குங்க. Thank you. இதை பாருங்கடா, ஒன்றும் பாதியமாக சுட்டி எடுத்துட்டேன். இப்போ வந்து அதை பாதி தான் சுடணும், ஃபுல்லாக இது பண்ணக்கூடாது. இதை வந்து நம்ம இஞ்சி, அதுக்கப்புறம் பச்சை மிளகா, உப்பு போட்டு கிரைண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போடணும். உங்களுக்கு தெரியுன்றதுனால தான் நான் ஃபஸ்ட்டு சொல்லலை. அவ்வளோதான். இந்த மாதிரி சுட்டி எடுத்துகிட்டு நம்ம குழம்புல போட்டோன்னா சாஃப்டாகவும் இருக்கும். அதில் நல்லா ஊறி சூப்பராக இருக்கும். லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி அடுத்தது பாருங்கள், அந்த மாவுலேயே வந்து நம்ம டிஃபன் மாதிரி இது வந்து திருப்பதிக்கு போயிருக்கும்போது குட்டி குட்டியாக இன்னும் குட்டியாக போட்டு வச்சுருந்தாங்க. அது என்னவோ ஒரு டிஷ்ஷுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வாங்கி சாப்பிட்டு பார்த்தா ஒன்றும் இல்லை, இதே தான். அதை நல்லா டீப்பாக இன்னும் குட்டியாக போட்டு பால்ஸ் மாதிரி சின்ன குட்டியாக போட்டு பக்கோடா மாதிரி விற்றுட்டு இருந்தாங்க ஆந்திராவில். அதை வந்து இந்த மாதிரி குட்டியாக சுட்டோன்னா நம்ம இது ஸ்நாக்ஸாக நம்ம பசங்களுக்கும் கொடுத்துடலாம். நம்ம வந்து கடையில் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ இது போட்டது வெறியே ஒரு அரை டம்ளர் பருப்புக்கு பாருங்கள் எவ்வளவு ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டில் பண்ணிங்கன்னா நம்ம எல்லாருமே சாப்பிட்லான்டா. லைக் பண்ணி கற்றுக்குங்க. சரியா? தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை பாருங்கடா, எண்ணெய் வச்சு கடுகு, பஞ்சுத்தூள், பெருங்காயத்தூள் போட்டு வெங்காயம் போட்டு நம்ம பூண்டு போட்டுடனா அதையும் நசுக்கி அதில் போட்டுருங்க. ஆனால் தக்காளியை வந்து அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம், மிக்சியில் கிரைண்ட் பண்ணிவிடுங்க. ஒன்றும் பாதியமாக நல்லா கொஞ்சம் நல்லாவே கிரைண்ட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி போட்டிங்கன்னா குழம்பு வந்து திக்காக இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா அந்த எண்ணெயில் மிளகாத்தூள் போட்டு வதக்கிட்டதுக்கப்புறமா நம்ம புளியை ஊற்றினோன்னா வீடே கும்முன்னு வாசனை வரும். அதே மாதிரி குழம்பு இறக்குறப்ப கொத்தமல்லி தழையை கட் பண்ணி போட்டுருங்க. இது வந்து புளி கொதித்த உடனே அந்த இதுவை எடுத்து நம்ம இதை புளியை வந்து ஊற்றிடுறேன். இப்போ இது கொதித்த உடனே நம்ம என்ன பண்ணணும், சால்ட்டு வந்து சரி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த பகோடாவை எடுத்து அந்த உருண்டையை எடுத்து இதில் போட்டுட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம இது கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிக்குங்க அந்த மிக்சியை ஊற்றி. ஏன்னா அது வந்து போட்டோன்னா திக்காயிடும் வெந்து போகும்போது. ஓகேவா? இதுதான் உருண்டை குழம்பு மெத்தட். இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஹாய், பாருங்கடா, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கற்றுக்குங்க. தேங்க்யூ. இந்த மாதிரி செய்து பாருங்கள் ஒரு வாட்டி.